மாதம் 1ஆம் தேதி ஆனால் காசு மட்டும் போட்டுருவான். ஆனால் அம்மாவை பற்றி ஒரு கவலையும் இல்லை. அம்மா எப்படி இருக்கீங்கன்னு ஒரு கால் பண்ணி கேட்டாதான் என்ன? இது என்ன டைரி? இவ்வளோ நாள் இந்த டைரியை பார்க்கலையே. பிரவீன் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்கு. சரி, என்னன்னு பார்ப்போம். எப்படியும் ஒரே காலேஜ் சேர்ந்துட்டோம். இவ்வளோ பெரிய காலேஜ் சேர்ந்து என்னடா பிரயோஜனம்? நல்லாவே இல்லை இது. பரவாயில்ல, காலேஜ்லாம் நல்லா பேசதான்டா இருக்கு. ஏய் வேஸ்ட்ரா. பரவாயில்ல, விடுவா, படிக்கலாம். மச்சான், 2 குழந்தைங்க வருது, கூப்பிட. ஏய் இங்க வாடா. டேய் நம்மள தானே கூப்பிடுறாங்க. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோவா? ஏய் சீனியரை பார்த்தா ப்ரோ நான் சொல்லுவேன். சாரி ப்ரோ, நீங்கள் சீனியர் தெரியாது. சாரி. அதான் சீனியர்னு தெரிஞ்சிருச்சுல, மரியாதை கொடுத்துருவோம். என்னென்ன பண்ணணும்? காலைல இல்லை. டேய் சும்மா சொல்கிறாரா விளையாட்டுக்கா? ஏய் காலைல வந்து போடா. டேய் இங்கே என்னடா பண்ணுறீங்க? சார் இல்லை சார், சும்மா ஜூனியர்ஸ் கொஞ்சம் மரியாதை கற்றுக் கொடுக்கலான்னு. அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கடா. ஆ போங்கடா, டேய் போங்கடா. ஐ அண்ணன் வந்துட்டான். ஹே வந்துட்டியா? காலேஜ் ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சு? ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சிட்டாங்களா? கேன்டீன்லாம் பார்த்தியா? எப்படி போச்சு? என்னப்பா காலேஜ்லாம் எப்படி போச்சு? அம்மா, எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கலம்மா. எனக்கு காலேஜ்லாம் நடந்துச்சு தெரியுமா? என்னது, காலேஜ் போக பிடிக்கலையா? எனக்கு காலேஜ்லாம் நடந்துச்சு தெரியுமாம்மா? உனக்கு எவ்வளோ ஃபீஸை கட்டி படிக்க வச்சுட்டு இருக்கோம், நீ காலேஜ் போக பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க? அப்படி என்ன தான்ப்பா உனக்கு சொல்லித்தர போகிறாங்க? காலேஜில் படிப்பு தான் சொல்லித்தர போகிறாங்க. அதை படிக்கிறதுக்கு உனக்கு வலிக்குதா? முத நாளே இப்படி சொன்னா நீ 4 வருஷம் எப்படி தான் படிக்க போற? உன் பிள்ளைய பெரிய காலேஜில் சேர்க்கணும்னு நினச்சி ஒரே நாளில் 3 லட்சம் ரூபாய் கரைஞ்சது தான் மிச்சம் எனக்கு. உடனே என்கிட்ட வந்துருவீங்களே, நான் என்ன பண்ணேன்? இவனை பெத்துட்டுப்பா எல்லார்கிட்டையும் பேச்சு வாங்க வேண்டி இருக்கு. நீ எதுக்கு இப்போ புலம்புற? எல்லாத்துக்கும் என்னைய தானே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்ல வர்றதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு காலேஜில் என்ன நடந்ததுன்னு கூட கேட்கலையே அவன்கிட்ட. என்ன நிறைய எழுதி வச்சிருக்கான்? என்னம்மா படிக்கிற? சயின்ஸ் எக்ஸாமா? ஒழுங்கா படி, அப்பதானே டாக்டர் ஆக முடியும். டாக்டரா? என்ன டாக்டரா? சரிம்மா சரிம்மா. மா வலிக்குதுமா, பொறுமையாம்மா. இதுக்கு தான் என்ன வைக்கணும்னு சொல்றது. இந்த வாரம் எக்ஸாமை வச்சுக்கிட்டு என்ன ஃபுட்பாலு? போ உள்ள. ஏமா இப்படி பண்ணுறீங்க? சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃபுட்பால் பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. என்னை ஃபுட்பால் கோச்சிங் சேர்த்து விட சொன்னால் மேக்ஸ் கோச்சிங் சேர்த்து விட்டீங்க. பிஎஸ்சி சைக்காலஜி சேர்த்து விட சொன்னால் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்த்து விட்டீங்க. எனக்கு பிடிச்ச எதுவுமே என்ன பண்ண விட மாட்டீங்களாம்மா? காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் உங்களுக்காக வேலை செய்கிறேன்ல, நீ அதான் என்னை மதிக்காமல் இப்படி பேச்சு பேசுகிற. அம்மா, இதுக்கும் ஃபுட்பாலுக்கும் என்னம்மா சம்மந்தம்? நாங்கள் இங்கே கஷ்டப்படுறது நீ படிக்கிறதுக்கு தான், நீ விளையாடுறதுக்கு இல்லை. அம்மா, ஃபுட்பால் என்னோட கனவுமா. அது ஒன்றும் என்டர்டைன்மெண்ட் கிடையாது. ஃபுட்பால் உனக்கு ஒன்றும் சோறு போடாது, நான் தானே சோறு போடணும். சரி, ஆளை விடுங்கம்மா சாமி, நான் எங்கேயும் போல.
ஜூடித் இங்கே வா. என்ன சொல்லு. ஜூடித், நான் மேட்ச்சுக்கு போகிறேன். அம்மா திரும்ப சமாளிச்சுக்கொன்னு. சரி, ஓகே. பிரவீன், பிரவீன், ஜூடித், பிரவீன் எங்க? இங்கதாம்மா இருந்தான். எனக்கு தெரியும். எப்போ போனா? தெரியலம்மா, இங்கதாம்மா இருந்தான். நான் பார்க்கலம்மா அவனை. வீட்டில் தாம்மா இருக்கான் அவன். தோ 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 வந்துட்டானேம்மா அவன். நான் இவ்வளோ சொல்லியும் நீ மேட்ச் விளாட போயிருக்கேல, எப்படியும் தோத்து போயிட்டு தான் வந்திருப்ப பாரு. நீங்கள் இப்படி சொல்கிறதால தானே நான் தோற்று போகிறேன். அவனுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண விடாம என் இஷ்டப்படி மட்டும் இருக்கணும்னு நினச்சிருக்கேன்ல. ஜூடித், பிரவீன், யார் வந்திருக்கா பாருங்க. வாங்க அண்ணா, வா மோனி. என்னக்கா இப்படி மெலிஞ்சிட்டீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. சென்னை வெயிலுக்கு இப்படிதாம்மா ஆகும் எல்லாம். பிரவீன், இங்க வா, யார் வந்திருக்கா பாரு. ஜூடித், நீ போய் அப்பாவை கூப்பிட்டு வா. சோத்திரம் மாமா, சோத்திரம் சித்தி. என்ன மச்சான், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாப்பிள்ள. வாமா, நல்லா ஆ இருக்கியா? நல்லா இருக்கேனே. சாப்பிடுங்கம்மா, சாப்பிட்டே பேசுங்க. நீ என்னம்மா பண்ற? நான் லா படிக்கிற சித்தி. லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறியா? சிஜிபி எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்றியா? ஏதோ போகுது சித்தி. ஏதோ போதா? அவன் எங்க படிக்கிறா? எப்ப பாரு போனை தானே நோண்டிக்கிட்டு இருக்கா. அம்மா அப்பா கஷ்டத்துல நல்லா மனசுல வச்சுட்டு நல்லா படிக்கணுமா, அப்பதானே ஒரு வேலைக்கு போக முடியும். நல்லா சொல்லுமா. என்னப்பா நீ என்னப்பா பண்ற? ஒர்க் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மாமா. என்னப்பா அந்த காலத்து பசங்களாம் அப்படிதான் இருப்பீங்களா? அப்படிலாம் மற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வேலைக்கும் போக மாட்டீங்க. நல்லா கேளுங்கண்ணே, அவன் எங்க ட்ரை பண்றான்? சும்மா வெட்டியாதான் வீட்டிலேயே இருக்கான். என் பையன்லாம் அப்படி கிடையாது. அதனாலதான் அவனுக்கு நல்ல சம்பந்தமா அமைஞ்சிருக்கு. கல்யாணத்துக்கு கண்டிப்பா குடும்பத்தோட வந்துருங்கண்ணே. கண்டிப்பா வந்துடுறோம். சொந்தக்காரங்க முன்னாடி அவங்க எனக்கு சப்போர்ட் கூட பண்ண வேணாம், ஆனால் அவங்க முன்னாடி என்னை விட்டு கொடுக்காம பேசியிருந்துருக்கலாம்ல. என் பிள்ளைய மற்றவங்க முன்னாடி நானே விட்டு கொடுத்துட்டேனே. இந்தாப்பா. என்னப்பா இவ்வளோ டயர்டாக இருக்க? ஆமாம்மா, ஆஃபீஸில் ஒரே ப்ரெஷர் போடுறாங்கம்மா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஒரு 15,000 சம்பளத்துக்கு அப்படி என்ன உன்னை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வேலை வாங்கிட்டு போகிறாங்க? அம்மா 15,000 சம்பளம் வேலை இருக்காதாம்மா? வேலை வாங்க மாட்டாங்களா எங்களை? எவ்வளோ நாள் தான் வேலையவே குறை சொல்லிக்கிட்டு இருப்ப? அதுக்கு வேற நல்ல வேலைக்கு போகலாம்ல நீ. நீங்கள் வேலையை சொல்கிற மாதிரி இல்லை, என் சம்பளத்தை குறி வைக்கிற மாதிரி இருக்குமா. இப்போ ஏன்பா இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நீ வாங்குற 15,000 சம்பளத்துக்கு யார் பொண்ணு கொடுப்பான்னு நினைக்கிற? அம்மா ஆஃபீஸ்லேயே ஆல்ரெடி என் உசுரை வாங்குறாங்க, நீங்கள் ஏமா அப்படி பண்ணுறீங்க? நான் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்காம போய்கிட்டே இரு. எங்களுக்கு கிடச்ச அம்மா அப்பா மோசமானவங்களாம் பரவாயில்ல, ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்க. எனக்கும் என் தங்கச்சிக்கும் எல்லாமே பெஸ்ட்டாக தான் செய்வாங்க. ஆனால் ஒரு விஷயம், அவங்க எங்களை புரிஞ்சிக்கவே இல்லை. அதுதான் அவங்களுக்கும் எங்களுக்கும் இடைவெளி ஏற்படுத்துச்சு. நான் அவனுக்கு எதுலேயுமே சப்போர்ட்டாக இல்லைல்ல. இந்த வயசில் பசங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போதுன்னு நினச்சேன். ஆனால் என் நினப்பு தப்புன்னு இப்போ தான் புரியுது. அவன் என்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். சரி, அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம். ஹலோ, சொல்லுங்கம்மா. என்னப்பா பண்ணுற? கொஞ்சம் பிஸியாக இருக்கம்மா. சாரிப்பா. நான் இப்போதான் உன் டைரியை படித்தேன். இப்போதான் தெரியுது நான் உன்னை சுத்தமாக புரிஞ்சுக்கவே இல்லைன்னு. அப்படிலாம் இல்லைம்மா. நான் ஒரு நாள் கூட உனக்கு சப்போர்ட்டாகவே இருந்ததே இல்லை. ஏமா இப்படிலாம் சொல்கிறீங்க? உன்னை குறை சொல்லிட்டே இருந்திருக்கேன், என்னை மன்னிச்சிருப்பா. என்னம்மா? நீ அப்ராட்ல வேலை பார்த்ததெல்லாம் போதும். நீ இங்கே நீ எங்களோடே இருந்துடுறியா? வேலைக்கு போய் 1.5 வருஷம் ஆச்சு.
நீ ஒரு டைம் கூட நீ எங்களை வந்து பார்க்கவே இல்லை. எனக்கும் உன்னைய பார்க்கணும் போல இருக்குப்பா. ஒர்க்கில் கொஞ்சம் கமிட் பண்ணியிருக்கேன், முடிஞ்ச உடனே வரேம்மா. சரிப்பா. இந்தாங்கம்மா. ஹலோ, சொல்லு ஜுடித். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க ஜுடித்? நானும் நல்லா தான் இருக்கேன். ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? அம்மா இப்போல்லாம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட ஹெல்த்தும் சரியில்லை தெரியுமா? இன்னைக்கு மார்னிங் கூட அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. அப்படியா? அம்மாக்கு என்னாச்சு? எப்படி இருக்காங்க இப்போ? இப்போ ஓகே தான், ஆனால் நீ சீக்கிரம் அவங்கள பார்க்க வரணும் பிரவீன். நமக்கு சப்போர்ட் பண்ணலன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோம். இப்போ அதே தப்ப நீ அவங்களுக்கு பண்ண போறியா? நீ தான் யோசிச்சு முடிவெடுக்கணும். ஓகே ஜுடித், நான் பார்க்குறேன். நான் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் அப்புறமா சொல்கிறேன். சரி, ஓகே பிரவீன். இப்போவாத அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சேப்பா. அதான் வந்துட்டேன்லம்மா, இனிமேல் எங்கேயும் போக மாட்டேம்மா. டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தைகளை கேட்டாலே எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிறது என்ன தெரியுமா? இந்த வயசில் அப்படி என்ன உனக்கு டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு? இந்த குறும்படம் மூலயமா நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, பயம், கவலை, மன அழுத்தத்துக்கெலாம் வயசு வரம்பே கிடையாது. அது யாருக்கு வேணாலும் வரலாம். நம்ம இந்தியாவில் தற்கொலை சதவீதம் தினசரி அதிகமாகிட்டே போகுதுன்னு ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக 15லேருந்து 25 வயது பசங்களுக்கு தான் அதிகம்னு சொல்லுது. அதுக்கு மெயின் ரீசன் படிப்பு சார்ந்த மன அழுத்தம். இந்த நிகழ்ச்சியில் வர இந்த சின்ன பையன் சொல்கிறான், ஸ்கூலை விட வீட்டில் தான் படிக்க சொல்லி ரொம்ப அடிக்கிறாங்கன்னு. இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை இந்த சின்ன பசங்க சொல்லியிருக்காங்க. இந்த தலைமுறை பசங்களோட வாழ்க்கை முறையை பார்த்து கேலி கிண்டல் செய்கிற நம்ம எப்போவாச்சும் இந்த பசங்க எல்லாரும் ஒரு போட்டி போடுற உலகத்துக்கு தங்களோட குடும்பத்தால் தள்ளப்பட்டிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்துருப்போமா? ஒரு மாணவி நீட் எக்ஸாமில் எங்கே தோற்று போய் அவள் அம்மாவை ஏமாத்திடுவோமோன்னு கடைசியாக சாரிம்மா என்னால் முடியல அப்படின்னு சொல்லி இறந்து போனாங்க. இது மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற அம்மா அப்பா தங்களோட பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாங்க, நல்ல காலேஜில் சேர்த்து விடுறாங்க, ஊர் அறியா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி தன்னோட பிள்ளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, ஏதாச்சும் பாதிப்பு இருக்கான்னு இங்கே நிறைய பேர் கேட்குறதில்ல. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இந்த வசனத்தை மட்டுமே எப்பயுமே சொல்கிற நம்ம அதே பைபிளில் தான், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக அப்படின்னும் சொல்லியிருக்கு. இந்த வசனமே போதும் நம்ம பிள்ளைகளை புரிஞ்சு நடந்துக்க. ஒரு ஆட்டுக்குட்டியை தன்னோட தோல் மேலே சுமக்கிற ஒரு தகப்பன் போல இருக்க போறீங்களா, இல்லை அந்த பிள்ளை மேலே சுமையை சுமத்த போறீங்களா? நம்மளோட இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் நம்மளை ரொம்ப அதிகமாக நேசிக்கிற மனுஷங்க நம்ம அம்மா அப்பா தான். அப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு துணையாக இருக்க போறீங்களா, இல்லை எதிராக இருக்க போறீங்களா? நீங்கள் தான் முடிவு பண்ணணும்.